வணக்கம். நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கவுட். அது யூரிக் ஆசிட் கண்டென்ட்ஸ் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறதுனால வர கண்டிஷன் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரே ஒரு ஜாயிண்ட்ஸில் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது தான் இது. அந்த ஏதோ காமனாக கிரேட் டோவில், அதாவது கீழே கட்டவரல் ஜாயிண்ட்டில் வந்து இது அஃபெக்ட் ஆகும். என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பெயின், ரொம்ப சடனாக சிவியர் பெயினாக இருக்கும். தென் வீக்கம் இருக்கும். அப்புறம் டச் பண்ணவே முடியாது, டச் பண்ணாவே பெயினாக இருக்கும். தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். தென் ரெட்னஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கும். மூவ் பண்ணவே முடியாது. நைட்டில் பெயின்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை ஆக்சலேட் கண்டென்ட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரெட் மீட்டு, சிக்கன், தென் பீஃப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். தென் சீ ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். தென் பீட்ரூட்டு, கீரை, பசலைக்கீரை, கீரை வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிடும். தென் நட்ஸ் உள்ள ப்ராடக்ட், நட்ஸு, சீட்ஸு, சோயா பீன்ஸ், தென் ஈஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே ஈஸ்ட் யூஸ் பண்ணி மேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், தென் கஃபைன், ஆல்கஹால் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். தென் கிரேப் ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பனானா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.